நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்த மாதம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துடும். எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற ரூலிங் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு இருந்த ஒரு கிளியர் மெஜாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஒருவேளை எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வேற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும்? அதே மாதிரி இந்த சேம் கவர்மெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும்? இன்னைக்கு இந்த ரெண்டு சினாரியோக்கும் இதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ, வேற ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறது. 2004 எலெக்ஷன் ரிசல்ட்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். 1999 இருந்து 2004 வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட் தான் ரூலிங்ல இருந்துச்சு. வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. திரும்பவும் அடுத்த எலெக்ஷன் நாம தான் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ்ல எலெக்ஷனை 6 மாசத்துக்கு முன்னாடியே கண்டக்ட் பண்றாங்க. ஆனா எதிர்பார்த்தது நடக்கல. அன்எக்ஸ்பெக்டடா காங்கிரஸ் கூட்டணி எலெக்ஷனை வின் பண்றாங்க. இந்த இன்சிடென்ட் அப்போ ரூலிங்ல இருந்த பிஜேபி கவர்மெண்ட்டை பாதிச்சதை விட ஸ்டாக் மார்க்கெட்டை மிக அதிகமா பாதிச்சது. எலெக்ஷன் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண மே 13, ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ண மே 14, அடுத்து புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன மே 17, இந்த 3 நாளும் மார்க்கெட் மிக மோசமான சரிவை சந்திக்குது. ஃபர்ஸ்ட் 2004 மே 13 அன்னைக்கு மார்க்கெட் 356 பாயிண்ட் சரியுது. ஆனால் சேம் டேயே ரெக்கவர் ஆகவும் செய்யுது. அடுத்து மே 14 எலெக்ஷன் ரிசல்ட்ஸை கம்ப்ளீட்டாக டிக்ளேர் பண்ணுறாங்க. சென்செக்ஸ் 330 பாயிண்ட்ஸ் சரியுது. பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 6.1% ஒரே நாளில் சரியுது. அடுத்து புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன மே 17, 2004 அன்னைக்கு மார்க்கெட் ஒரே நாளில் 15.52% சரியுது. மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே மார்க்கெட் 10% சரியுது, லோவர் ஃப்ரீஸ் ஆகுது. மார்க்கெட்டோட ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்றாங்க. அடுத்து 2 மணி நேரம் கழிச்சு மார்க்கெட்டை மறுபடியும் ஓபன் பண்றாங்க. இப்போ அடுத்து ஒரு லோவர் சர்க்கியூட் 5% மறுபடியும் சரியுது. மார்க்கெட் ஒரே நாள்ல 15.52% சரியுது. இதே மாதிரி சேம் சிச்சுவேஷன் இப்போ மறுபடியும் நடக்குது அப்படின்னா சென்செக்ஸ் 74,000 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறது ஒரே நாள்ல 63,000 பாயிண்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சேரும். எதனால மார்க்கெட் பேனிக் ஆகி இவ்வளவு தூரம் செல் பண்ணுச்சு அப்படின்னா புதுசா ஃபார்ம் ஆயிருக்கிற கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சியில் இருக்கு. இந்த கூட்டணியில கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை விற்கவும் விட மாட்டாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றதை அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. இதனால மார்க்கெட் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி அப்படின்னு மார்க்கெட்ல பேனிக் செல்லிங் நடக்குது. ஆனா 2004 இந்தியாவுடைய எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்க்கு காரணமான மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா வர்றாங்க. இந்த புது கவர்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து வந்த பாலிசி சேஞ்சஸும் மார்க்கெட்டுக்கு நம்பிக்கையை கொடுக்குது. ஸ்டாக் மார்க்கெட் அதோடைய ஜேர்னில மிகப்பெரிய புல் மார்க்கெட்டை பார்க்குது. 2004 இருந்து 2008 வரைக்கும் மார்க்கெட் மிக வேகமா வளர்ச்சி அடையுது. 2004 4200 பாயிண்ட்ஸ்க்கு வந்த சென்செக்ஸ் 2017 20,000 பாயிண்ட்ஸை ரீச் பண்ணுது. மார்க்கெட் மொத்தமே 5 மடங்கா க்ரோ ஆகுது. அடுத்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல இருக்கிற பெரிய ப்ராபபிலிட்டி இந்த சேம் கவர்மெண்ட் கண்டினியூ ஆகிறது. இதே மாதிரி சேம் இன்சிடென்ட் மே 2019 நடந்துச்சு. 2014 பிஜேபி கவர்மெண்ட் ரூலிங்க்கு வருது. ஃபர்ஸ்ட் டைமா மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. சக்சஸ்ஃபுல்லா 5 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 2019 அடுத்த எலெக்ஷன்லையும் ஏற்கனவே இருந்ததை விட அதிகமான சீட்ஸ் வாங்கி வின் பண்றாங்க. இந்த சினாரியோவுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா மே 23, 2019 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது. 39,500 ஸ்டார்ட் ஆன சென்செக்ஸ் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா 40,000 பாயிண்ட்ஸை கிராஸ் பண்ணுது. ஆனா கொஞ்ச நேரத்திலே இந்த புது ஹைட்ஸ்ல இருந்து சரிஞ்சு 38,800 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆகுது. எந்த கவர்மெண்ட் வரணும்னு சொல்லி மார்க்கெட் எதிர்பார்த்துச்சோ அதே கவர்மெண்ட் தான் மறுபடியும் எலெக்ஷன்ல வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா மார்க்கெட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் டேயை நெகட்டிவோட கம்ப்ளீட் பண்ணுது. இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் இப்போ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியும் தாண்டி டொமஸ்டிக் கன்சம்ஷன் ஸ்லோ டவுன் ஆகிறது, ஆயில் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, மார்க்கெட்டுடைய வேல்யூவேஷன் ரொம்ப ஹையர் சைடில் இருக்கிறது. இதையெல்லாம் இப்போ கன்சிடர் பண்ணி மார்க்கெட்டுடைய இந்த வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா இருக்குது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த அன்னைக்கு மார்க்கெட் சரியுது. இந்த ரெண்டு சினாரியோலையும் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கிரியேட் பண்ற ஷார்ட் டேர்ம் ப்ரெஷர்ஸ் மார்க்கெட்ல எப்பவும் இருக்குது. இந்த ப்ரெஷர்ஸ் கிரியேட் பண்ற கரெக்ஷன்ஸை
நல்ல வாய்ப்பாக யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா 2004 மார்க்கெட் லோல இருந்து இப்போ 2024 மார்க்கெட் 18 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்து 2019 ரிசல்ட்ஸ் அன்னைக்கு 40,000 பாயிண்ட்ஸை ரீச் பண்ண சென்செக்ஸ் இப்போ 74,000 தாண்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்டுடைய ஓவரால் growth இத்தனை மடங்கு இருக்கு. இதுல நிறைய நல்ல கம்பெனிஸ் மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸையும் கொடுத்துருக்கு. ஓவர் த லாங் ரன் மார்க்கெட் கண்டினியூஸா க்ரோ ஆகும். இன்வெஸ்டர்ஸ்க்கு மிக அதிகமான வெல்த்தையும் கிரியேட் பண்ணும். அதனால எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் மார்க்கெட்ல கரெக்ஷன்ஸையோ இல்ல கிராஷஸையோ கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும், மார்க்கெட் அடுத்த 5 வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.